வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மதுரை வைஸ் சேனலிலிருந்து. இன்றைக்கி என்னன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் அவங்க ஊர் கிராமத்துலேருந்து ஒரு 20 படி நெல் கொண்டு வந்தாப்புல. அந்த நெல்லை பாக்கில் அரைச்சி அரிசியாக நேண்டார். அப்போ நம்ம ஏரியா பக்கம் சுற்றிலாம் பார்த்திங்கன்னா அந்த மிளகா பொடி அரைக்கிறது, இந்த மாவு அரைக்கிற ரைஸ் மில் தான் நிறையா இருக்குது. இந்த நெல் அரைக்கிற ரைஸ் மில் கிடையாது. அதனால் பாக்கியில் வாங்க தம்பி, நம்ம போய் பக்கத்து இடத்துல போய் கேட்போம்னு சொல்லி ஒரு 4-5 இடத்துல ரைஸ் மில் இருக்கிறதுல விசாரித்தோம். ஆனால் அந்த ரைஸ் மில்லில் பாக்கியில் இப்போ கேட்டிங்கன்னா, நாங்கள் இப்போ மாதிரி நெல் அரைக்கிறதில்ல. இன்னொரு இடத்துல பாக்கியில் இப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை இடம் மாறிடுச்சு, இன்னொரு இடத்துல பூட்டிட்டாங்க அப்படிலாம் பல காரணங்கள் சொன்னாங்க. சரின்னு சொல்லி ஒரு வழியாக நம்ம மதுரை மாவட்டம் குளமங்கலம் போகிற ரோட்டில் கோசாகுளம்னு ஒரு ஏரியா இருக்குது. அதாவது CUA ஸ்கூல் பக்கத்தில் PNR ரைஸ் மில் பாக்கியில் இருக்குது. அந்த ரைஸ் மில்லுக்கு பாக்கியில் பார்த்தா ஒரு நெல்மணியை பாக்கியில் அரிசி ஆக்குறதுக்கு இவ்வளோ வேலைப்பாடுகள் பாக்கியில் இருக்குன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நம்மலாம் கடைக்கு போவோம், 10 கிலோ 5 கிலோ அரிசியை கொடுங்க, சமைச்சு சாப்பிட்டு பாக்கியில் போய்க்கிருப்போம். ஆனால் இங்கே பாக்கியில் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லை அரிசி ஆக்குறதுக்கு இவ்வளோ தூரம் பாடுபட வேண்டியது இருக்குது. அதாவது அந்த பச்சை நெல்லை பாக்கியில் அவிச்சு அரைச்சா அது புழுங்கல் அரிசியாக, இல்லை அப்படியே கொண்டு அரைச்சா அது பச்சரிசின்னு பாக்கியில் சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இங்கே பாக்கியில் அரைக்கிறதுக்கு பல நவீனமான மிஷின்கள் பாக்கியில் அன்னை இங்கே வச்சுருக்காங்க. அதாவது நெல்லை பாக்கியில் ஒரு பக்கம் போட்டால் ஒரு பக்கம் அரிசியாகவும், ஒரு பக்கம் உமியாகவும், இன்னொரு கல் படைக்கிறதுக்கு ஒரு மிஷினாகவும் சொல்லி பல தொழில்நுட்பங்களை அன்னை வச்சு பயங்கரமாக செஞ்சுக்கிருக்காங்க. அதாவது நாங்கள் இருக்கும்போது பாக்கியில் இந்த டாட்டா ஏசி அங்கிட்டு கிராம போக்குவரத்துலேருந்து நிறையா பேர் இந்த அரிசி அரைக்கிறதுக்கு நிறையா பேர் ஆள் பேர் கத்தி பாக்கியில் இருக்காங்க. அது இந்த நவீன காலங்களில் பாக்கியில் அன்னைங்க பாக்கி இந்த பாரம்பரியமாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் மிகச்சிறப்பான விஷயம். அது இன்னொரு விஷயம் பாக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விவசாய பெருமக்களுக்கு கோடான கோடி நன்றி பாக்கியில் சொல்லணும். ஏன்னா ஒரு இந்த நெல்மணியெலாம் பாக்கியில் உருவாக்குறதுலாம் ஒரு விஷயம் கிடையாது. அதாவது இரவு பகலாக கண் முழிச்சு தண்ணி பாய்ச்சி இதை கொண்டு அரைச்சி அதை அரைச்சி பாக்கியில் அரிசியாக்கி நம்மளை சாப்பிட்றதுக்கெலாம் உண்மைக்கே அவங்கள பாக்கியில் ஒரு தெய்வமாகத்தையும் பாக்கியில் நினைக்கிறேன். உண்மைக்கு விவசாய மக்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளும். இப்போ அண்ணன் இந்த மாதிரி இந்த நெல்லை பாக்கி அரிசியாக்கி தர்றது இப்போ இவங்க இருக்கனாலே அதெல்லாம் பாக்கியில் கரெக்டாக நடக்குது. ஆனால் எல்லா பேருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி பாக்கியில் அண்ணனுடைய ரைஸ் மில்லில் பாக்கியில் அரிசியிலும் பாக்கியில் நிறையா கிடைக்குது. இங்கே பாக்கியில் அரிசியாக பாக்கியில் வாங்குறது வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாக்கியில் அண்ணன் இங்கே ரொம்ப சுத்தமாகவும் சுகாதார முறையிலையும் பாக்கியில் சிறப்பாக பாக்கியில் செஞ்சு தராங்க.